ஏதோ ஒரு டாபிக்ல விவாதம் பண்ணி அதுக்குண்டான தீர்ப்பை நம்ம சொல்லுவாங்க. அதுதான் பட்டிமன்றத்துடைய ஒரு பேசிக் ஹிஸ்டரின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே நாங்க எடுத்துக்கிற டைம் வந்து அதோட டைட்டில் வந்து ஆன்லைன் கிளாஸஸா ஆஃப்லைன் கிளாஸஸா. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேச வராங்க சுபன்யா ஸ்ரீ. வாங்க. தேங்க்யூமா. ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்ணாங்க. யூனிஃபார்ம் போட வேணாம், டப்பா கட்ட வேணாம், பைக்ல அப்பாவை கொண்டு விடுறதுக்கு இது கஷ்டப்படுத்த வேண்டாம்னு. இப்ப அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு யார் வராங்க தெரியுங்களா? சாரா பாப்பா வரீங்களா? வாங்க. அழகா வெரோனிகாவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மகுடம் வச்சிருச்சு பாப்பா. ஆனா அது நான் சொல்லி ஆகணும், வெரோனிகா மேமோட ரைட்ஸ் வந்து அது வந்து என்னைக்குமே ஃபேமஸ். அது ரொம்ப நன்றி பாப்பா. சோ நீங்க சொல்ற யூனிஃபார்ம் எல்லாம் இங்க ஒன்றும் சேரலாமா? அடுத்த பேச வராங்க சாய் பிரணம். வாங்க.
பரீட்சை அப்படியே சமயம் சொல்லல எக்ஸாமு ஃபீவர் பரீட்சை இதெல்லாம் நினைச்சாலே கடுப்பா அந்த மாதிரி சொல்றான் இவன். ஆனா வீடியோ கூட எடுத்து வச்சுட்டு பாப்பாங்களாம். சரி மின்கா பாத்திமா இவங்க பத்தி நான் கொஞ்சம் பர்சனலா ஒண்ணு சொல்லணும். நான் வந்து எப்பெல்லாம் மேலவாக்கம் போறேனோ இவங்க கிட்ட நான் கம்மல் ஏதாவது கொடு வளையல் கொடு அப்படி ஏதாவது சும்மா அப்படி ஏதாவது விளையாடுனா இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களோட கொடுங்க, உங்களோட கம்மல் கட்டி கொடுங்க, நீங்க போட்டுக்கிற வளையல் கொடுங்க எனக்கு. அப்ப அவ சொல்லுவா இதனோட வளையல் உங்க கைக்கு பத்தாதுன்னு. So my sweet darling Minga Fatima, please come. எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்களா? கிஸ் கொடுப்பாங்க, ஸ்டார் போடுவாங்க. தாரா நீதான் இப்ப கட்சியை காப்பாற்றணும். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். என் பெயர் தாரா. நடுவர் அவர்களே, என் தோழி மின்கா நல்லா பேசினாங்க. ஆனா இவங்க எல்லாரும் ஒண்ணு மறந்துட்டு பேசினாங்க. 2 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க எந்த ஸ்கூல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா படிச்சாங்கன்னு கேளுங்க பார்ப்போம். பாரதியார் கூடி விளையாடு பாப்பான்னு தான் சொல்லியிருக்காரு. ஸ்கூலுக்கு போய் விளையாடு பாப்பான்னு சொல்லியே. வீட்லயே இருந்து படிச்சா படிப்பு வராதுன்னு யாரும் சொல்லல. என் ஃப்ரெண்டுக்கு யாராவது புரிய வச்சா நல்லா தான் இருக்கும். ஏன் நம்ம பிரியங்கா மேம் கூட யூஎஸ், ரஷ்யா, பாரி, போரூர் ஊர்ல இருக்கவங்கலாம் ஆன்லைன் கிளாஸ்ல டிராயிங் கிளாஸ் வந்துருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் ஒன்று இருக்கிறதுனால தானே இதெல்லாம் முடியுது. நடுவர் சொன்னா கேட்பாங்கன்னு நம்பி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அழகா பேசுறீங்க, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. அழகா சொன்னாங்க. யூஎஸ்ல நாங்க பாடம் எடுக்கிறோம், போரூர்ல பாடம் எடுக்கணும், ஜப்பான்ல பாடம் எடுக்கிறோம், ஆன்லைன்ல தான் பாடம் எடுக்கணும்னு ரொம்ப கியூட்டா அழகா பொறுமையா சொல்லிட்டாங்க. சோ இப்போ ஆன்லைனா ஆஃப்லைனா கடைசியில பேசுற வந்து தருண் காலத்தி கையில தான் இருக்கு எல்லாமே. வாங்க தருண். அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். என் பெயர் தருண் காலத்தி யூகேஜி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா படிச்சாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? ஸ்கூல் எல்லா மேம்க்கும் மிஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் வருமே, அது ஆன்லைன் கிளாஸ்ல கிடைக்குமா? நெட்வொர்க்
ஆன்லைன் கிளாஸ்ல செய்ய முடியாத நிறைய விஷயங்களை ஆஃப்லைன் கிளாஸ்ல தான் செய்ய முடியும். 8 சொற்காய் கூட்டுக்கு உதவாது. அதே போல நம்ம பிராக்டிகலா படிச்ச படிப்பு என்னைக்கும் மாறாது என்று சொல்லி வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரா பேசுனாங்க. 8 சொற்கா கூட்டுக்கு உதவாது. கரெக்ட் தம்பி, நீ சொன்னது கரெக்ட். அதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஆனா இவங்களுடைய பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு பீரியட்ல நமக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் உடைய சான்சஸே இல்லை. எல்லாமே ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ அதை வச்சு பிசினஸ் எல்லாமே பண்றோம் நம்ம ஆன்லைன்ல. ஆனா பிசிக்கல் ஒரு டச் குழந்தைங்களுக்கு என்னைக்குமே ஒரு ஸ்கூல்ன்றதை விட செகண்ட் ஹோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். whether it is from pre-KG to the 10th standard. so ஸ்கூலுக்கு படிக்கிறது தான் பெஸ்ட்ன்றது என்னுடைய தீர்ப்பு. so